மக்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாளெலாம் எப்படி போச்சு? வாழ்க்கை எப்படி போகுது? என் வாழ்க்கை சூப்பராக போகுது. ஸோ இந்த வீடியோ இருக்கிறதுக்கான ஒரே ஒரு விஷயம் தான். பி ப்ரவுட் ஆஃப் பீயிங் இந்து. நீங்கள் இந்துவாக இருக்கிறத என்னென்னா அசிங்கமாக பார்க்காம, லைக் இந்த ப்ரௌடுக்கு தமிழில் என்ன சொல்லுவாங்க தெரியல, எப்படி சொல்கிறது, பெருமை, ரைட், பெருமைப்படுங்க நீங்கள் இந்துன்னு. எப்படி ஒரு முஸ்லீமாக பெருமையாக இருக்கிறானோ, எப்படி ஒரு கிறிஸ்தவர் என்னென்னா நான் கிறிஸ்டியனாக இருக்க ரொம்ப பெருமையாக பார்க்குறாங்களோ, அதே மாதிரி தான் நீங்கள் இந்துவாக இருக்கிறத இந்துவாக பெருமையாக பாருங்கள். ஷோர் இல்லை, சில விஷயம் இருக்குது, இந்த கேஸ்ட் சிஸ்டம், விமன் டிஸ்கிரிமினேஷன் இதெல்லாம் இருக்குது. பட் எல்லாத்துலேயும் கேஸ்ட் சிஸ்டம் என்ன நம்ம இந்து தர்மம்ல இருக்குன்னு ஒத்துக்கிறேன், ஓகே. பட் இதுவே நம்ம முன்னோர்கள் என்னன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க இது பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு. இன்வைடர்ஸ் பண்ணுறாங்க, டச்சு, ஃப்ரெஞ்சு, போர்ச்சுகீஸு, பிரிட்டிஷு எல்லா பேரும் இந்த நம்ம நாட்டை என்னென்னா ஆழ்ந்தாங்க. முக்கியமாக பிரிட்டிஷ்காரங்க நம்ம நாட்டை ஆழ்ந்தாங்க. டச்சுனா கேரளாவை ஆழ்ந்தாங்க, போர்ச்சுகீஸ்னா கோவா என்னெல்லாம் ஆழ்ந்தாங்க. இன்னும் அது நம்ம முன்னோர்கள் என்ன இந்த இந்து தர்மத்தை பாதுகாப்பாக வச்சாங்க. இது அழியக்கூடாது, நம்மளுடைய ஃப்யூச்சர் என்னென்னா இல்லைனா இருக்குது, நம்ம ஒரு குழந்தைங்கள் இது என்னென்னா பாதுகாப்பாக நம்ம இது பாதுகாப்பாக இருக்குது. நம்ம குழந்தைங்கள் இது நம்ம குழந்தைங்க என்னென்னா நம்ம சாமியை கும்பிட்றதுக்கு இந்த இந்து தர்மத்தை பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு நம்ம முன்னோர்கள்லாம் கஷ்டப்பட்டாங்க. ஓகே, ஸோ பி ப்ரவுட் ஆஃப் யுவர் செல்ஃப், பி ப்ரவுட் ஆஃப் பீயிங் எ இந்து. ஐடென்டிட்டி என்னென்னா கண்டினியூட்டி என்னென்னா மூவ் ஃபார்வர்ட் ஆகும், ஃபார்வர்ட் ஆகும். எப்படி சொல்கிறது, ஐடென்டிட்டி உண்டானா கண்டினியூட்டி வரும், இதான் சொல்ல வந்தானே. அந்த ஐடென்டிட்டி இல்லைனா கண்டினியூட்டி வீணாக போகும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் பீயிங் அஷேம்ட் ஆஃப் பீயிங் எ இந்து, பி ப்ரவுட் ஆஃப் இட். அதை பற்றி அசிங்கமாக பார்க்காம பெருமையாக பாருங்க. நான் இந்துவாக இருக்கிறது ரொம்ப பெருமைப்படுறேன். முக்கியமாக பெண்கள் என்னென்னா அவ்வளோவா ஆக்சுவல் உண்மையை சொல்லணும்னா பெண்கள் என்னென்னா அந்த மாதிரி தான் பண்ணல. அவங்க சாமி கும்பிட்றாங்க, இது பண்ணுறாங்க. ஆண்கள் தான் உண்மையாக பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் ஆண்களும் பெண்களும் அது என்னென்னமோ சொல்கிறேன். பட் உண்மையாக சொல்கிறது என்னென்னா நீங்கள் இந்துவாக இருக்கிறத பெருமைப்படுறீங்க. நம்மளை குடும்பமாக பார்க்குறவன் இந்துவாக இருப்பான், ஜாதி மதம் பார்க்குறவனா முட்டாளானா இருக்கும். அந்த முட்டாள் பசங்கன்னா மாற்ற முடியாது, ஓகே. ஜாதி பிரச்சனைக்கு வந்தாங்கன்னா வழி இல்லை, இவங்களாம் மாற்ற முடியாது. நான் ஜாதிலாம் பார்ப்பேன், நான் மதத்தெல்லாம் பார்ப்பேன், இந்த மண்ணாங்கட்டி பசங்களாம் இருக்காங்களே அவங்களாம் விட்டுருங்க. முட்டாள் பசங்களை முட்டாள்லாம் பார்க்க முடியும், எதுவும் பார்க்க முடியாது. ஆனால் நம்மளை அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, அப்பா, அம்மான்னு பார்க்குறவங்க இந்து ஜாதி மதமாக பார்க்காம இந்துவாக பார்க்கலன்னா அவன் தான் உண்மையாகவே இந்து. இந்த மதத்தை இந்த ஜாதியை பார்க்குறவன்னா ஜாதியாக பார்க்குறவன் முட்டாளாக இருப்பான், இந்துவாக பார்க்குறவன் இந்துவாக இருப்பான். நான் சொல்கிறேன். ஸோ பி ப்ரவுட் ஆஃப் பீயிங் இந்து. சில முட்டாள் பசங்களாலும் உங்கள் மதத்தை என்ன விட்டுறாங்க. இது நம்ம முன்னோர்கள் என்னன்னா பாதுகாப்பாக வச்சுருக்கோம். அவங்க இறந்து போனவங்க போகிறதான் நான் இது பாதுகாப்பாக இருப்பேங்க தர்மத்தைன்னு பாதுகாப்பாக வச்சது. இந்த பொக்கிஷத்தை விட்டு போடாதுங்க. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு டிஃபிகல்ட்டான விஷயம் வந்துச்சா, வேறு வழி இல்லையா, ஓகே ஃபைன், ஐம் நாட் blame you for that. பட் இது யோசிச்சு பாருங்களேன், நம்ம முன்னோர்கள் அதுக்கு மேலே கஷ்டப்பட்டாங்க, ஆனால் இந்த தர்மத்தை விட்டு போகல. ஏன்னா இது பொக்கிஷம், இது நம்மளுக்காக நம்ம உயிரை விட்டாங்க.
இது விட்டோம், இது நம்ம விட்டோம்னா நம்ம முன்னோருக்கு எப்படி நினச்சிப்பாங்க, நம்ம முன்னோர்கள் என்ன மாதிரி நினைப்பாங்க நம்மள. அது வெறும் பயங்கரமாக பண்ணாங்க இந்த இன்வெர்டர்ஸ், அதுக்கு மேலே பயங்கரமாக பண்ணாங்க. பட் இதெல்லாம் சொன்னால் யூடியூப் பண்ணால் ஒத்துக்குமா இல்லையான்னு தெரியல. நீங்கள் கூகுளில் போட்டு பாருங்கள் எப்படிலாம் பண்ணாங்க இந்த இன்வெர்டர்ஸு. ஆனாலும் நம்ம இந்து தர்மத்தை விடாமல் பாதுகாப்பாக வச்சாங்க முன்னோர்கள். லைக் சத்ரபதி சிவாஜி மகாராஜா, வீரபாண்டி கட்டபொம்மன், அப்புறம் ராணி தாராபாய், அப்புறம் யார் அவங்க பேர் என்னன்னு தெரியல. பட் ஒரு நிமிஷம் செக் பண்ணிட்டு வந்துடுறேன். தெரியாமல் வீடியோ கட் ஆகிடுச்சு. ராணி மங்காமாள் அவங்கள பற்றி தான் என்ன சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் ராணி தாராபாய், ராணி மங்காமாள், சத்ரபதி சிவாஜி மகாராஜா, அப்புறம் வீரபாண்டி கட்டபொம்மன், இவங்கள மாதிரி ஆட்கள் என்ன நம்ம இந்து தர்மத்தை பாதுகாப்பாக வச்சாங்க. இது விட்டு போனால் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்காரா? புரியுது. உங்கள் லைஃப், உங்களுடைய லைஃப் என்னென்னா வேறு மாதிரி இருக்கும், வேறு வழி இல்லை. ஐ கெட் இட். இது பிடிச்சி டைட்டாக பிடிச்சிக்கோங்கன்னா அந்த மாதிரி தான் சொல்லுவேன். ஐம் ஜஸ்ட் சேயிங் ஓகே. என்னன்னா விடுங்க, ஐம் நாட் ஃபோர்ஸிங் யூ. சொல்கிறேன், நம்ம முன்னோர்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, நம்ம இந்த தர்மத்தை பாதுகாப்பாக வைக்கணும், இந்த தர்மத்தை இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணாங்க. இதை விட்டால் அவங்க பாவம் இல்லையா? சரி, முன்னோர்கள் கொடுங்க. நம்ம அப்பா அம்மா நிறைய இது பண்ணியிருப்பாங்க, நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஸ்டில் முக்கியமாக நம்ம அப்பாவுக்கு நம்ம அம்மா சாமி அந்த இந்து தர்மத்தை விடாமல் சாமியை கும்பிட்டுட்டே இருந்தாங்க. அவங்கள பற்றி நினச்சிப்பாங்க. முன்னோர்கள் கூட நம்ம அம்மாவை பற்றி நினச்சிப்பாங்க ப்ளீஸ். ஸோ லைஃப் சர்க்கம்ஸ்டன்ஸ் லைஃப் டிஃபிகல்ட்டிஸ் வந்துச்சுன்னா ஓகே ஃபைன். பட் இந்த காதலுக்காக விடுறேன், காசு கொடுக்குறாங்க, இந்த இருக்குல்ல அது மட்டும் நோ அது மட்டும் பண்ண முடியாது. ஓகேயா? அது முட்டாள்தான். ஸோ சாதிக்காரங்க இதெல்லாம் நம்ம கொள்ள பார்க்குறாங்க, இது பண்ணுறாங்க. பட் தென் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தென் ஐ வாண்ட் ஃபோர்ஸ். ஓகே, உங்களோட வாழ்க்கை பயம் வந்துச்சுன்னா இந்த இதெல்லாம் பண்ணுறாங்க, நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்க, வழி இல்லை, மதத்தை மாற்றியே தின்னு பண்ணுறீங்களா? தென் ஐ வாண்ட் ஃபோர்ஸ் இட் ஃபார் தட். உங்கள் வாழ்க்கை இந்த இறந்து போகக்கூடாதுன்னு பயம் வராதா? நான் இறந்து போகக்கூடாது, நான் வாழணும்னு ஆசைப்பட்றீங்களா? தென் ஐ வாண்ட் ஃபோர்ஸ் இட் ஃபார் தட். பட் காதலுக்காக விடுறேன், இதற்காகலாம் விடுறேன்னா அவங்களை சொன்னீங்க, அவனை மண்டியில் கூப்பிட்டு வந்தான். காதலுக்காக விடுறீங்க. என் முன்னோர்கள் தான் வீடு விட்டாங்க இந்த தர்மத்துக்காக, காதலுக்காக இது இந்து தர்மத்துக்கு பாவுக்கா. ஓகே, சாரி, நான் சொல்லியிருந்துக்கிறேன். மை மிஸ்டேக், சாரி ஃபார் தட். பட் ஸ்டில் பி ப்ரவுட் ஆஃப் இட். இப்போ இந்துவாக இருக்கிறது பெருமைப்படுங்கடா. ஆனால் பெண்கள் நம்ம இவ்வளோ ஈடுபடுத்துகிறோமே, என்ன மரம்டா ஈடுபடாமல் பண்ணுறது? இந்த பாருங்கப்பா, சரி ஒத்துக்கலாம், ஃபைன், நம்மளும் இது பண்ணுறோம், ஓகே. பட் ஒரு மனுஷன் ஒரு மிஸ்டேக்கால ஏன் நம்ம இந்து தர்மத்தை இது பண்ணுறீங்க? சொல்கிறேன், இந்து தர்மம் என்ன பண்ணுச்சு? ஏதோ ஒரு மனுஷன் பண்ண விஷயத்த நீங்கள் இந்து தர்மத்தை வேலை பண்ணுறது இல்லை, நியாயம் இல்லையா? இது நியாயமாக இருக்கா சொல்லுங்கள்? எவனோ எழுதி வச்சதை இதுதான் இந்து தர்மம்னு சொன்னால் இது என்ன நியாயம்? திருக்குறள் எழுதியிருக்காரு, அதுக்கு அந்த பொருள்லாம் என்கிட்ட கேட்காருங்க. ஏன் நான் அவ்வளோலாம் இல்லை, அவ்வளோ இதெல்லாம் இல்லை. பட் திருக்குறள் எழுதியிருக்காரு. அவர் மனுஷங்களை பற்றி மனுஷங்களாம் எப்படி வாழணும், எப்படி அவர்த்தவங்களை ட்ரீட் பண்ணணும் திருக்குறள் எழுதியிருக்காரு. ஏன்னா ஒரு
சவுத் ஈஸ்ட் கல்ச்சரை வச்சு மனுஸ்மிருதி வச்சு என்னென்னலாம் பாஸ் பண்ணி விடுறது காரணம் என்னன்னா அங்கே சவுண்டு கேட்குது. அதனால தான் இதை சொல்கிறேன். இந்த மனுஸ்மிருதி வச்சு என்னென்னலாம் இது போடுறீங்களா டேய். ஏன்னா ரிக்வேதா இருக்குது, இந்த பகவத்கீதா இருக்குது, ஸ்ரீமத் பகவத்தம் இருக்குது. ஆனால் ஒருத்தர் சொல்லுவோம் இங்கே பற்றிங்களோ இதெல்லாம் இருக்குது, இங்கே போன இப்போ ஜாதி வச்சு பண்ணுறாங்க. முதல்ல கரெக்டான டிரான்ஸ்லேஷனா முதல்ல எல்லாத்தையும் சமஸ்கிருதம்ல எழுதி வச்சுருக்காங்க. பிரிட்டிஷ்காரங்க தெரிஞ்சு நம்ம ஆண்டுறதுக்காகவே தப்பாக இது மிஸ்டான்சல் பண்ணி வச்சுருக்காங்க. அது வச்சு நீங்கள் என்னன்னா அந்த இது கொடுக்குறீங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து இதெல்லாம் சென்ட் பண்ணாங்கன்னு சொல்லுது. இது கரெக்டான டிரான்ஸ்லேஷனாக மட்டும் கேட்குறேன். கரெக்டான டிரான்ஸ்லேஷன் வச்சு இது கொடுங்கன்னு சொல்லுது. பிரிட்டிஷ்காரங்களோட டிரான்ஸ்லேஷன் வச்சு நீங்கள் என்னென்னா நம்ம மதம்னு சொல்ல முடியாது, நம்ம தர்மத்தையும் அசைப்படுத்துங்க. ஓகேயா? நான் என்ன சொல்ல வரேன்னா, ஓகே ஃபைன் ஒத்துக்கிறேன். அந்த காலத்தில் தான் இந்த ஜாதி இதெல்லாம் இருந்துச்சு, ஒத்துக்கிறேன். அதுக்குன்னு இந்து தர்மத்தை அதே இக்னோரண்ட் பீப்புள் தான் இருந்தாங்க. ஓகே, அந்த இக்னோரண்ட் பீப்புள் என்னென்னா நம்மலாம் பவர்ஃபுல்லான ஆள், நம்ம இவ்வளோ பெரிய ஜாதியிலேருந்து வந்திருக்கோம், இது வச்சு நம்ம மக்களை என்னென்னா பயமுறுத்தலாம், நம்ம மக்களை என்ன ஆண்டலான்னு அந்த மாதிரி வந்தாங்க. ஓகே, ஆனால் இது தட்டி கேட்குறதுக்கும் ஒரு மனுஷங்கள் வந்தாங்க. அது யார் தெரியுமா? ஸ்ரீ ஜகத்குரு ஆதி சங்கராச்சாரியா. அவருக்கு பேர் கரெக்டாக சொன்னான்னு தெரியல. ஸ்ரீ ஆதி சங்கராச்சாரியா பேர் மிஸ்ப்ரொனவுன்ஸ் பண்ணுற மாதிரியே தோணுது, ஆனால் பட் அவர் பேர் அதான் சங்கராச்சாரியா. ஸ்ரீ ஆதி சங்கராச்சாரியா பேர் கண்டிப்பாக மிஸ்ப்ரொனவுன்ஸ் தான் பண்ணியிருக்கேன். சரி, இந்தியாவில் வாலியே இந்தியன் பேரே ஒழுங்காக வர மாட்டேங்குது. சரி, நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறப்போ இந்த மாதிரி இந்த ஜாதி இது வச்சு பார்க்குறப்போ ஒரு மனுஷன் வர மாட்டாங்களா இது தட்டி கேட்கறதுக்கு? அதே மாதிரி தான் இதுவும் தட்டி கேளுங்க, ஆனால் உங்கள் தர்மத்தை விடாங்கப்பா. தட்டி கேட்கறதுக்கு போல ஏன் சனாதன தர்மத்தை என்னென்னா அசிங்கமாக பேசுறீங்க? இது நம்ம முன்னோர்களுக்கு என்ன பாதுகாப்பாக வச்ச பொக்கிஷம். பொக்கிஷத்தை போய் என்னன்னா இது அசிங்கம்னு சொல்கிறது. இந்த பாருங்க கைஸ், நீங்கள் கொஸ்டின் கேட்குறது தப்பு இல்லை, கொஸ்டின் கேளுங்க. ஆனால் கொஸ்டின்னு ஒரு இன்சல்ட்டு போடுறீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் தட் இஸ் ராங். இங்கே பாருங்கள், கொஸ்டின் கேளுங்க. எதுக்காக இந்த ஜாதினா இருக்குது, எதுக்கு இதெல்லாம் நம்ம ஒற்றுமையாக இருக்க மாட்டோம், கொஸ்டின்னா கேளுங்க. ஆனால் இந்த மனுஸ்மிருதி வச்சு பார்த்தீங்களா இதெல்லாம் இது போட்டிருக்கு இதெல்லாம் போட்டிருக்குன்னு. இங்கே பாருங்கள், நம்மோட்டு இதில் ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு லா இருந்துச்சு. இந்த பஞ்சாயத்து தெரியுங்களா, வில்லேஜில் எல்லா பேரும் மனுஸ்மிருதி வச்சுலாம் ஃபாலோ பண்ணல. ஓகேயா? பிரிட்டிஷ்காரங்க நம்ம ஸ்காலர்ஸ் கிட்ட கேட்டாங்க, ஏங்க இது என்ன நாங்கள் இது பண்ணுறீங்கன்னு. அதில் என்னென்னா, நாங்கள் வேறு லா பண்ணுறோங்க, இந்த ஸ்காலர்ஸில் வேறு லா பண்ணுறோங்க, ஆனால் இந்த மனுஸ்மிருதி வச்சுக்கோங்க. இந்த மனுஸ்மிருதி என்னென்னா, இது நாங்கள் சும்மா ஒரு இது டிபேட் பண்ணுறோங்க, டிபேட்டுக்காக இது வச்சுருக்கோங்க. அது அந்த ஸ்காலர்ஸ் என்ன கொடுத்தாங்க, இது வச்சு டிவைண்ட் அண்ட் ரூல் பண்ணாங்க நம்ம பிரிட்டிஷ்காரங்க. ஐயா சாமி, நாங்கள் எதுவுமே பண்ணல, உங்கள் ரூல்ஸு இதுதான் உங்கள் ரூல்ஸ்னால் நாங்கள் உங்கள் ரூல்ஸ் பண்ணி தான் நாங்கள் பண்ணுறோம், எங்களுக்கு எங்கன்னு ஒரு இது வச்சாங்க. 100 வருஷமாக ஆழ்ந்தாங்க. எஸ், 100 வருஷம். 1847 நம்ம நாட்டை பிடிச்சாங்களே. 1847 to 1947. 100 வருஷம். ஸோ பாருங்கள், அதனால் வெறும் மனுஸ்மிருதி வச்சுலாம் இதெல்லாம் போடுறாங்கப்பா. ஒருவே ரிக்வேதாவில் என்ன பெண்களை பற்றி என்னென்னா உண்மை பாராட்டாக பேசுகிறாங்க. இந்த பெண்களும் என்ன ஸ்காலர்ஸாக இருந்தாங்க, ராணியாக இருந்தாங்க. ஓகே, பிரிட்டிஷ் வந்துருக்கம்மான இது எல்லாம் ஆச்சு. சரி, பிரிட்டிஷ்காரங்களை விடுங்க, நம்ம ஆளுங்க பிரிட்டிஷ்காரங்க சொல்லி தூக்கி
வீணாக போச்சு. பார்த்தீங்களா பிரிட்டிஷ்காரங்க என்னென்னவோ பண்ணாங்க ஆப்பனா வச்சாங்க. ஓகே, லெஸ் தென் 2% லிட்ரேசி ரேட்டு, அவ்வளோ இது பண்ணாங்க. பிச்சை கேட்குறோமா நம்ம நேரு இருக்க காலத்தில், அவன் நேரு பிரைம் மினிஸ்டர் இருந்தப்போ பிச்சை கேட்டோம். அந்த மனுஷன் இறந்து போயிருக்கமானா 1966 நம்மளே ஒன்று பிச்சை கேட்காம நம்மளே நம்ம உணவை நம்ம நாட்டிலே நம்ம உணவை நம்ம நாட்டிலே பண்ணணுன்னு 1966 நடந்துச்சு. க்ரீன் ரெவல்யூஷன். அப்போ உள்ள வருஷமாக நம்ம பிச்சைனா கேட்டோம். அந்த மாதிரி நேரு இருந்தால் இந்த பிரைம் மினிஸ்டராக சூப்பரில். இந்து தர்மத்தை பற்றி பேசலாம் வந்தோம், கைஸா பாலிட்டிக்ஸில் வந்துட்டேன். ஸோ யா கைஸ், ஒரே ஒரு புத்தகம் வச்சு இதெல்லாம் பண்ணாங்க இல்லையா, அப்படியும் பண்ணால் கரெக்டான டிரான்ஸ்லேஷன் வச்சு கொடுங்களேன் ப்ளீஸ். அப்படி கரெக்டான டிரான்ஸ்லேஷனாக இருந்துச்சுன்னா அந்த எங்கே இருந்து இந்த சொல்லுவாங்க எங்கேருந்து இந்த புக்கை இந்த வேர்ஷனை வந்துச்சு, யார் டிரான்ஸ்லேட் பண்ணுறது ஒரு யூடியூப் கமெண்ட்ஸில் சொல்லுங்கப்பா. இது சொல்லி என்ன நானும் இது லிங்க்கு சென்ட் பண்ணி அதுக்கப்புறம் மற்ற பேருக்கு இதெல்லாம் சென்ட் பண்ணலாம், தெரிஞ்ச புரிய வச்சிங்கன்னா. ஸோ யா, நான் சொல்கிறேன், பி ப்ரவுட் ஆஃப் பீயிங் எ இந்து. சிறு பிசாசுங்களால் உங்கள் இந்து தர்மத்தை விடாதீங்க. ஓகேயா, அன்லஸ் அஃப்கோர்ஸ் உங்களுடைய வாழ்க்கையை பற்றின இந்த அவங்கள உங்களை என்ன சொல்கிறது உயிரை எடுக்க பார்க்குறாங்க, தென் ஐ வாண்ட் ஃபோர்ஸ். பட் காதலுக்காக இதுக்காக தான் அவனை சொன்னீங்க, அவன்தான் மண்டையில் கொட்டுங்களா. ஸோ யா, பி ப்ரவுட் ஆஃப் பீயிங் இந்துவாக பெருமைப்படுங்க. ஓகே, இப்போ பாருங்கள், விபூதி, சிந்தனம், ஆஞ்சநேயர், சிவன், பி ப்ரவுட் ஆஃப் இட் யார். எவ்வளோ பெருமையாக இது போட்டிருக்காங்க. இதே நம்ம முன்னோர்கள் பெருமையாக போட்டாங்க, நீங்களும் அதுவும் பண்ணுங்கய்யா. ஏதோ ஒரு பிசாசால் ஏன் உங்களுடைய தர்மத்தை விடுறீங்க? அதனால தான் சொல்கிறேன், உங்கள் எந்த தர்மத்தைலாம் விடாதீங்க, இது பொக்கிஷம். சில பிசாசு சொல்லுவாங்க, இது ஜாதி இருக்குது, இது இருக்குது, இருக்கட்டும். அது நம்ம இதெல்லாம் இது சேஞ்ச் பண்ணுறதுக்குன்னா ஆளுங்க வரலையா? முத்துராமலிங்கம், ஸ்ரீ ஆதி சங்கராச்சாரியா, இதெல்லாம் இந்த மாதிரி மனுஷங்களாம் வரலையா? பெண்களும் வந்திருக்காங்க, அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க பேர் தெரியல. ஸோ யா, மை மிஸ்டேக். ஜஸ்ட் டோன்ட் லெட் இட் கோ மேன். இட்ஸ் அவர் இந்து தர்மா, அவன் ஆன்சிஸ்டர்ஸ் ட்ரெஷர், இந்த பொக்கிஷம். ஏதோடு வெங்காயம் சொன்ன விஷயத்த நீங்கள் எதுக்கு விடுறீங்க? கிராம தேவதா, பல தேவதா, குல தேவதா, இஷ்ட தேவதா. ஓகே, இவ்வளோ தெய்வங்கள் இருக்குது. 33 டைப்ஸ் ஆஃப் தேவதாஸ், 8 வாசுஸ், 11 ருத்ராஸ், 12 ஆதித்யாஸ், 2 அஸ்வினிஸ், 33 டைப்ஸ் ஆஃப் தேவதாஸ். ஓகே, இவ்வளோ இருக்குது, இவ்வளோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம இந்து தர்மத்தை பாதுகாப்பாக வச்சுருக்கு நம்மனா இருக்கும், நம்மனா இழுக்கணும். நம்ம இருந்தான்னா நம்ம குழந்தைங்களுக்கு தெரியும் நம்ம இந்து தர்மம்னா என்ன, நம்ம சனாதன தர்மம்னா என்னென்னு. தெரியலன்னா அவனா இந்த மாதிரி பிசாசுங்க என்னன்னா ஒவ்வொன்றா சொல்லி நம்ம இந்து தர்மத்துக்கு விட்டு போக, நம்ம அடுத்த நம்ம கிறிஸ்டியனாக மாற, முஸ்லீமாக மாற, என்னென்னமோ மாற, ஏத்தியஸாக மாற, அவனா இந்து தர்மம் இல்லாமல் பண்ணிடுவாங்க. அதனால் டோன்ட் பி அஷேம்ட் ஆஃப் இட், பி ப்ரவுட் ஆஃப் இட். ஓகே, தீமையும் சொல்கிறேன், இந்துவாக இருக்கிறது பெருமையாக பாருங்கள். ஓகேயா, சரியா? ஓகே, பாய்.